திருப்பதி மிதியா பாத சிவனடி வணங்கா சென்னி இருப்பவர் கியா கைகள் இனிய சொல் கேளாத காது. நல்ல சொற்களை கேட்கக்கூடிய காதா இருக்கணும். செவி செல்வம், செல்வத்துள் செல்வம், செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையினாங்க. செவிங்கிற பேரு எல்லா பகுதியிலும் இருக்கு. சிறந்த உறுப்பா இந்த காது, இந்த ஐம்புலன்கள்லயே. ஏன்னா காது சென்று பற்றும் கருவி இல்ல, நின்று பற்றும் கருவி. கண்ணு சென்று பற்றும் கருவி. கண்ணு இங்க இருந்து அங்க பார்த்து சொல்ல, அங்க வர்றது ஆனா பெண்ணா ஆடா மாடான்னு பார்த்து சொல்றது கண்ணு. காது வந்து விழுந்தா கேட்கிற திறனை உடையது. அதனாலதான் செவி செல்வம்னு வச்சார்கள். செல்வத்திலே சிறந்த செல்வமா. அப்ப என்ன, நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு இந்த காது இடம் கொடுக்கணும். அப்ப நல்ல சொல்ல கேட்கறதுக்காக இருக்கிற இந்த காதுகள் தான் உலகத்திலே சிறந்த செல்வம். விட கேட்டல் தானே நன்றிருந்தாங்க. ஆனால் கற்றுக்க வேண்டும். சொல்லும் போது காதால் உணர்வது, அந்த கேட்டு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம், எல்லாமே முக்கியம். அது எதுக்கு தன்மை கூட நம்ம பார்க்கிறோம். இலக்கணத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது இனிய சொல் கேளாதவன் காது. புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் துயரப்படுறாரு, ஒரு தொந்தரவு படுறாரு, இல்ல அடிச்சு வழி தாங்க துடிக்கிறாருன்னா அப்ப அதை பார்த்துட்டு நம்ம கண்ணுல கண்ணீர் வரணுமா? புறப்பவர் தங்கள் கண்ணில். அப்ப சொல்றாருல ஐயா ஞான சம்பந்தர் சொல்ற, எவ்வுயிரும் தம்முயிர் போல் பேதமுறா நடனமிடுன்னு பாடுறாரு. எல்லா உயிரும் நம்ம உயிரா நினைக்கணுமா? அதனாலதான் இன்னொருத்தர் சொன்னாரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவன் எக்கேடு கேட்டு போனா அப்படி நினைக்க கூடாது. எண்ணம் இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலே நமக்கு வேணுங்கிறதையே நினைச்சோம்னா மற்றவர்கள் அதுக்கு ஒரு கதையே இருக்கு. நான் அப்புறம் சொல்றேன். அப்படின்னா இப்படி எல்லாம் அந்த கவிகள் நமக்கு சொல்லு. புறப்போர் தங்கள் கண்ணில் பொழுதரா சாகா தேகம். இருப்பு என்ன எரிச்சாலும் பலன் இல்லையா காட்டுல. அப்படி பயனுள்ளதாக வாழ விடு,